வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக இருந்த தேர்வு முடிவுகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. நாளைய தினம் +2 மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகாது என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம். வெளியான முக்கிய தகவல்: தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்துடைய புதிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார் என்று தெரியவில்லை. இன்னும் அமைச்சரவை அமைக்கப்படவில்லை. முதல்வர் பார்த்திங்கன்னா அந்த முதல்வர் பொறுப்பேற்பதற்கு பல்வேறு வகையான அந்த சிக்கல்கள் எல்லாமே இருந்து வருகிறது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் நிறைய பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு உடனடியாக +2 தேர்வு முடிவுகள் வெளியிட வேண்டும் என்று பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாவது தாமதமாகும் என தேர்வுத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2 முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 3412 தேர்வு மையங்களில் 7.99 லட்சம் பள்ளி மாணவர்கள், 27,000 தனித்தேர்வர்கள், மொத்தம் 8.27 லட்சம் பேர் இந்த பொதுத் தேர்வை எழுதினர். இதைத் தொடர்ந்து விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் எல்லாம் ஏப்ரல் 6 முதல் தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெற்றது. பணிகள் முடிவடைந்ததும் மாணவர்களுடைய மதிப்பெண்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் நிறைவடைந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாமே ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8இல் வெளியாகும் எனவும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரியர் பொதுத் தேர்வு முடிவுகள் மே 20ஆம் தேதி வெளியாக இருந்தது. தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கி லட்சக்கணக்கில் மாணவர்கள் காத்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதையடுத்து பதவியேற்பு, அமைச்சரவை ஒதுக்கீடு என அரசியல் களத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. தேர்வு முடிவுகளை வெளியிட அரசின் ஒப்புதலை பெற வேண்டும் என சூழ்நிலை உள்ள நிலையில் திட்டமிட்டபடி பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதனால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியில் காலதாமதம் இருக்கலாம். பணிகள் நடைபெற்று வருவதாகவும் எப்போது முடிவுகள் வெளியிடப்படும் என்பது குறித்து இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தேர்வுத்துறை இயக்குநரகம் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. முடிவுகள் வெளியான பின்னர் மாணவர் அவர்களுடைய மதிப்பெண்கள் இந்த 2 ரிசல்ட்லேயுமே போய் பார்த்தாலே தெரியும். TNNICResult.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா +2 மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா வெளியாகாது. புதிய அரசியலமைப்பு அதே மாதிரி புதிய ஆட்சி அமையும் வரை அந்த தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா வெளியிடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முறையாக சட்டமன்றம் கூடி அந்த சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களை பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸ்ட்டை நிர்ணயம் பண்ணி அதை ஆளுநர்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஆட்சி அமைப்பாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் மே 8ஆம் தேதி நாளை வெளியிடப்பட இருந்த +2 தேர்வு முடிவுகள் தள்ளி வைக்கப்படுகிறது. தேதிகள் குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்படுகிறது. தேர்வு முடிவு வெளியாகும் ஒரு நாளுக்கு முன்னராகவே நாங்கள் இன்டிமேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிவுகளுக்கான ஏற்பாடு தயாராக இருந்தாலும் புதிய அரசு பொறுப்பேற்ற பின் ஒப்புதல் பெற திட்டம். தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாகவே உங்களுக்கான அந்த அறிவிப்பை அரசு தேர்வுகள் துறை என்று அழைக்கப்படக்கூடிய டிஜி வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் +2க்கான ரிசல்ட்டை சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தோன்னா அவங்க காலேஜ் எல்லாம் பார்த்தோன்னா ஜாயின் பண்ண முடியும். அவங்களோட ஹையர் எஜுகேஷன் பார்த்தோன்னா அதனால் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அதனால் மத்திய அரசு, மாநில அரசில் தலையிட்டு தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கிறோம். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல்.